போரடி மச்சமுள்ள ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோவிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய், நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரோல் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கிறதுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஓடாத ஓடாத, எங்க விட விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு. ஏய் விட மாட்டேன். இல்ல எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? என்ன கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்ல காணும், ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சுட்டேன். உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல் இருக்கடா. ஐயோ, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ண. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாரடி என்ன? யாருடி இல்ல யாரு டாடா பிச்சு போடுவேன், கால வரைக்கும் போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி. ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா? குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்ல அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாச்சாரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதறன பல்லு தான் இது. இரு கழுத, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. இருங்கடா, அரியன் கோண காலத்து இருக்கு. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமவ பாரு என்றா சொல்றா. இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழிச்சு ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமூலி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு
நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சரின்னு சரி. அண்ணே, உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு. அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டி காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தத்துல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமிடி தலையா. ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? வலை போட்டு பிடிச்சோம். போடா கோமிடி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்றேன். அந்த கேரியர் எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம். விலாசம் அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா அங்க போய் சிறுசே யாருக்கு 3 பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவங்க கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது இது? பேதி மாத்திரை எடு பால. மாமா இந்த 2 மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கலாம். அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து. கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்து இத உடம்பு தாங்குமாமா? உடம்பு தாங்கலன்னா வேற எந்த உடம்பு தாங்க போகுது? ஐயோ என்ன இவ்வளவு மாத்திரை போடுறீங்க? இதுல அவை நீ திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டில் ஆயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்னங்க பால்? ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்டுல பாலெல்லாம் கூட குடுக்குறீங்களா? உங்களுக்கு கவுண்டர்களுக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பாலை கொடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்காதீங்க. என்னடா அது? பாலு. பால் பால் குடுக்கணும் பண்ணாட்டு வந்துருச்சா? புரியாதா? கொடுங்க அண்ணே. நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ அவனையும் கூட்டு சேர்த்துக்க. நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கணும்னு சொல்லிருக்கல. பால் குடுக்க நீ. இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா? தெரியும்டா எனக்கு. இவன் மேல உள்ள கிறக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா கொடுத்துருப்பான்டா. அந்த பாலை நானே குடிக்கிறேன். அண்ணே நான் குடிப்பேன்டா. அண்ணே வேணாண்ணே, பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். அண்ணே வேணாண்ணே, தாங்காதண்ணே. மொடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்ட வேண்டாண்ணா. சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ணு பார். ஐயோ உங்களை ஆட்ட வந்தா காப்பாத்துறோம். அண்ணே இந்த பால் ஒத்துக்கிறாதுண்ணே. கறவை பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். பாத்துக்க. தம்பி
என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்து அனுப்புவ. அங்கதான் நீங்க என் மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கலன்னு. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதி பால். பேதி பாலா? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்னும் இருந்து பாம்பே காரங்க துண்டக்கான துணியை கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. ஏய், அந்த கருப்பு கொண்டாந்தானே அந்த பாலா? ஆமா. ஐயோ, அந்த பாலை நான் தானடா குடிச்சேன். ஐயோ, என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா அண்ணா! ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? நான் தான் பின்னாடி பின்னாடி சொன்னேன், கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒண்ணு ஐயோ, என்னால முடியலடா சாமி. எந்திரிங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. இருக்குது? புரியலையா? எத்தனை மாத்திரை போட்டீங்கன்னு கேக்குறாரு. ஓ, அதுவா? முதல்ல நம்ம 2 போட்டோம். 2. அப்புறம் நீ 3 போட சொன்ன. இல்லையே, 4 இல்ல, போட சொன்ன, அப்புறம் 2 போட்டோம். 2 போட சொன்ன. என்ன நேரமாடா இது? ஐயா ஐயா, 4 போட சொல்றதுக்கு நம்ம 1. அண்ணா அண்ணே, போங்கண்ணே. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைண்ணே. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட என்னடா விளையாட்டு வேண்டியிருக்கு? உங்களுக்கு என்னண்ணே, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க. அது எப்படிங்க முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன். உட்கார்ற. நல்லா உட்கார்ற. அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன். 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன். 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போன வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். வேண்டாம், நீ செஞ்சு பாரு. டேய், அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீம் இருக்கு அந்த ஊரே கேட்டாடா பிட்ரா ஊலோம் கேட்டாடா கட்டி கேள ஆயிரம் கேள் கேட்டாடா நிறுத்தியா? நிறுத்தியா? அடே, ஏண்டி இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு. உங்களுக்கு முதல்ல 4 சாட் சாத்தானாமா. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தனா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்தற மேல? எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா அடிக்குறீங்க? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வரமாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிச்சாலும் நான் பாத்துக்கிறேன். ஏற சைக்கிள். அண்ணே, இவங்க வரல. என்ன மாட்டி விடுற?